Adishtalakshmi, 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 Adishtalakshmi. எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலக்ஷ்மி, powered by Volani and Pons. மொழி தாண்டி, இனம் தாண்டி, மதம் தாண்டி உலக மக்கள் எல்லாருமே கொண்டாடுறது தான் ஹாப்பி நியூ இயர். இந்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு இருள் போய் ஒரு புது வெளிச்சம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான ஹோப்ஸ் கொண்டு வருதோ, அதே மாதிரி தான் நியூ இயர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு வருஷம் முழுக்க நமக்கு இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்து ஒரு புதுமையான ஸ்டார்ட் இருக்க போகுதே அப்படின்ற நம்பிக்கை, ஒரு சின்ன ஹோப் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். அந்த ஹோப் தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம கொண்டாட போறோம் as we welcome 2016. அந்த ஹோப்ஸோட இன்னைக்கு எக்கச்சக்கமான பரிசுகளை வின் பண்ண வந்திருக்கும் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யாருன்றதை பார்க்கலாம். Let's welcome our 4 gorgeous contestants. Adishtalakshmi, 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 Adishtalakshmi. வணக்கம் and a very very warm welcome to அதிர்ஷ்டலக்ஷ்மி. 4 பேருமே gorgeous contestants அப்படின்னு சொல்லும்போது உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்தது. நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கீங்க 4 பேருமே. அண்ட் இந்த அழகு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கொண்டு வரணும் அப்படின்னு தான் உங்களை வாழ்த்துறோம். முதல்ல ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் செஷன். உங்களுடைய பேரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. முத்துமாணிக்கம், பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மடம்பாக்கத்துலேருந்து வரோம் நாங்க. எனக்கு ஒரே ஒரு பையன், ஓகே, தக்ஷன், 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஹாய் தக்ஷன், a very warm welcome to the show and all the very best. நீங்க அதிர்ஷ்டலக்ஷ்மி ஆகணும் தான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ. லெட்ஸ் மீட் கவிதா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பூந்தமல்லியிலேருந்து வரேன். என்னோட ஹஸ்பண்ட் என் டாட்டரோட வந்திருக்கேன். வணக்கம். A very very warm welcome to the show and thank you so much for coming. வணக்கம் சுதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணியிருக்கேன். ஹோம் மேக்கர். என்னோட டாட்டர் அக்ஷிதா, ஹஸ்பண்ட் கண்ணன், எம்எஸ்சி பிரைவேட் இந்தியா லிமிட்டடில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காங்க. ஓகே, சைக்காலஜி படிச்சீங்க. இப்போ ஒரு பர்சனோட ஃபேஸ் பார்த்து ரீட் பண்ண முடியுமா உங்களால? இல்லை முடியாது, இல்ல, கஷ்டம் தான். பட் சைக்காலஜி உங்களுடைய திருமணத்தை எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு? ஏன்னா மேரேஜ் அப்படின்றது ஒரு முக்கியமான டாபிக் சைக்காலஜில. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம் இந்த சிச்சுவேஷன் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் சுதா. நீங்க அதிர்ஷ்டலக்ஷ்மி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you so much for being with us today. And வணக்கம் அஸ்வினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அர்ச்சனா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மடிப்பாக்கம்லேருந்து வரேன். என் கூட என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, மிஸ்டர் பாலாஜி, என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக. என்னோட ஹாபிஸ் டிவி பார்க்கறது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த ஷோ பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். அதுக்கப்புறம் 2 ஸ்பெஷல் ஹாய் சொல்லணும். ஒன்று என்னோட அண்ணி, இன்னொன்று என்னோட தம்பி. 2 பேரும் சொல்லி அனுப்பிச்சாங்க. எங்களால் இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்க முடியாது, ஸோ அட்லீஸ்ட் என் பேரையாவது ஒரு வாட்டி சொல்லுங்க. உங்க அண்ணி பேரு உங்க தம்பி பேரு சொல்லுங்க. என் தம்பி பேரு நவீன். ஓகே, அண்ணி பேரு சுகன்யா. ஸோ சுகன்யா அண்ட் நவீன், ஹாய். அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்க அஸ்வினி இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்க அதிர்ஷ்டலக்ஷ்மி ஆகணும்னு வாழ்த்துறோம். வெல், 4 பேருக்குமே வெரி வெரி வார்ம் வெல்கம் அண்ட் ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். ரொம்ப சிறப்பா நீங்க விளையாடணும் தான் எங்களுடைய ஆசை. நிறைய பரிசுகள் நீங்க வின் பண்ணணும். ஓகே, சோ அதிர்ஷ்டலக்ஷ்மியோட ரவுண்ட் 1 நம்ம விளையாட போறோம். இப்போ அட்ராசக்கையில நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் பீன் பேக், வாட்ச், கெட்டில் அண்ட் அழகான சில்க் சாரி. அட்ராசக்கையில நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு 1 minute கேம் விளையாட போறோம். பட் இந்த 1 minute கேம்ல வந்து டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா 50 எபிசோட் தாண்டிட்டாலே டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகம் ஆயிடணும் அப்படின்றதுக்காக இதுல வந்து ஒரு டபுள் டேக்கர் ட்விஸ்ட் வைக்கலாமா இல்ல ஒரு ஹேட்ரிக் ட்விஸ்ட் வைக்கலாமா நினைக்கும் போது கண்டிப்பாக ஹேட்ரிக் ட்விஸ்ட் தான் பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நீங்க பூ கட்ட போறீங்க. 1 minuteக்குள்ள பூ கட்டிக்கிட்டே ஜூஸ் குடிக்க போறீங்க. பூ கட்டிக்கிட்டே ஜூஸ் குடிச்சுக்கிட்டே நான் கேட்க போற கேள்விகளுக்கு பதிலும் சொல்ல போறீங்க. இந்த பதில்கள் வந்து கண்டிப்பாக உங்க ஃபேமிலியை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதோட டாபிக், இதோட சப்ஜெக்ட். ஈஸி. ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் முத்துமாணிக்கம் ரெடியா இருக்கீங்களா? வாங்க. முத்துமாணிக்கம், உங்களுக்கு சொன்ன மாதிரி 2 கிளாஸ்ல தண்ணி இருக்கு. ஒன்னு கலர் தண்ணி, ஒன்னு டிரான்ஸ்பரண்டா இருக்கு, டிரான்ஸ்லூசன்டா இருக்கு. அது என்ன தண்ணின்றது நீங்க தான் எங்களுக்கு குடிச்சு சொல்லணும். ஓகேங்களா? கூடவே உங்களுக்கு கோக்கிறதுக்காக இன்ஃபேக்ட் ஊசியோட கொடுத்துருக்கீங்க. ஊசியோட ஈஸியா கொடுத்துருக்கோம் பாருங்க, எவ்வளவு ஈஸி இது. அண்ட் இந்த சாமந்தி இதுதான் நீங்க இப்போ கோக்க போறீங்க. ஓகே, சைமல்டேனியஸ்லி உங்களுக்கு 2 கேள்விகள் நான் கேட்க போறேன். உறவு முறைகள் தேவைப்பட்டது, அதனால அதை ரிலேட் பண்ணி நீங்க பதில் சொல்லணும். உங்களுக்கு ஹாபிஸ் இருக்கா? என்ன பண்ணுவீங்க? என்னெல்லாம் பண்ணுவீங்க? டிராயிங், பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணுவேன். குழந்தைக்கு ப்ராஜெக்ட் ஆகவா இல்ல இண்டிபெண்டன்ட்டாவே பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல எல்லாம் ஸ்கூல் டேஸ்ல வந்து ரெக்கார்ட் நோட் புக் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் அந்த அளவுக்கு பண்ண முடியல. பட் ஸ்டில் ஐ காட் a gift for you. Oh, how sweet is that?
லெட் மீ கோ அண்ட் ட்ரிங்க். Thank you so much. வெட்டிங்க்கு அப்புறம் ஒரு பொண்ணு அவங்களுடைய இன்லாஸ் வீட்டுக்கு போற இது. This is so beautiful. Thank you. Then velvet-ஆ? வெல்வெட்ல வந்து இட் இஸ் கால்ட் எம்போஸ்ட் பெயிண்டிங். எம்போஸ் பெயிண்டிங் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. Thank you so much. இது அதிர்ஷ்டலட்சுமியோட டீம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கும் ஃபார் மெமரி. Thank you so much. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியாக கேட்குறேன். விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். விட்டு மட்டும் கொடுக்க முடியாது. ஸோ ரெடியா இருக்கீங்களா? ஊசி, நூல், பூ அண்ட் கலர் தண்ணி அண்ட் ப்ளெயின் தண்ணி ரெடியா இருக்கு. ஓகே. ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க அப்பாவோட மனைவியோட சம்பந்தியோட மகன் உங்களுக்கு என்ன முறை? கணவர். கணவர். வண்டர்ஃபுல். உங்க சித்தியோட அக்காவோட கணவரோட தங்கச்சியோட மகன் உங்களுக்கு என்ன முறை? அண்ணன். அண்ணனா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. இன்னும் 20 வினாடிகள் டைம் இருக்கு உங்களுக்கு. உங்க சித்தியோட அக்காவோட கணவரோட தங்கச்சியோட மகன் உங்களுக்கு என்ன முறை? 2 கிளாஸஸுமே எம்டி பண்ணிட்டீங்க. எத்தனை பூ கோத்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஒரு கேள்விக்கு தான் சரியா பதில் சொல்லிருக்கீங்க. யோசிச்சு சொல்லுங்க. உங்க சித்தியோட அக்காவோட கணவரோட தங்கச்சியோட மகன் உங்களுக்கு என்ன உறவு வேணும்? 4 3 2 1 and டைம் அப். என்ன இப்படி கேள்வி கேட்கிற நீ அப்படின்ற மாதிரி என்ன ஏன் பார்த்து முறைச்சிங்க? ஓகே, சோ எத்தனை பூன்னு எண்ணிடலாமா? 11 and 12. Okay. 12 flowers. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. வெரி குட். 2 கிளாஸ் குடிச்சீங்க. இது என்னது ஆக்சுவலி? உப்பு தண்ணி வச்சிருக்கீங்க. உப்பு வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோமா. உப்பு தண்ணி ஒரு பக்கமும் உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்திருக்காங்க. 12 பூ and 2 கேள்விகள்ல ஒரு கேள்விக்கு சரியான பதில். வெரி வெல் பிளேட். கவிதா வாங்க. கவிதா, முத்துமாணிக்கமோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க. எவ்வளவு ஈஸியா இருந்தது? நல்லா பண்ணியிருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்தது. அப்ப உங்களுக்கும் ஈஸியா தானே இருக்கும்? கொஸ்டின் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஸ்டின் கஷ்டமா இருந்துச்சா? என்னங்க இது, மாமாவை பத்தி பேசுறோம், சித்திய பத்தி பேசுறோம், ஏன் உங்களுக்கு கஷ்டம்? சுற்றி சுற்றி பேசுறதுனால கஷ்டமாக இருக்கு. அதனால கஷ்டம். சரி, நீங்க என்ன பேசினாலும் சத்தமா மட்டும் பேசுங்க, அப்பதான் எனக்கு கேட்கும். ஓகேங்களா? உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு கிளாஸ்ல கலர் தண்ணி அண்ட் பிளெயின் தண்ணி வச்சிருக்கோம். அந்த பிளெயின் தண்ணி என்னன்றதை குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. ஓகே. ஓகேங்களா? பூ ரெடியா இருக்கு அண்ட் இந்த பக்கம் மூசி நூல் ரெடியா இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு நிமிஷம் தான், தெரியல. ஓகே, உங்க அப்பாவோட மருமகளோட தங்கச்சி உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது உங்க அப்பாவோட மருமகளுடைய தங்கை உங்களுக்கு என்ன முறை? நாத்தனா. உங்களுக்கு நாத்தனாரா? ஓகே. அடுத்தது உங்க அண்ணனோட அம்மாவோட கணவருடைய அம்மாவோட பொண்ணு உங்களுக்கு என்ன முறை? தெரியல. அதாவது உங்க அண்ணனோட அம்மாவோட கணவருடைய அம்மாவோட பொண்ணு உங்களுக்கு என்ன முறை? தெரியல. தண்ணி என்ன குடிக்காம இருக்கீங்களே, ஏன்? 2வது கேள்விக்கு தெரியலன்னு பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் 30 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு இருக்கு. மடன்னு ஜூஸை மட்டும் குடிக்கிறீங்களே. அண்ட் உங்க அண்ணனோட அம்மாவோட கணவருடைய அம்மாவோட பொண்ணு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. 5 4 3 2 1 and time up. செம்ம. 14 15 and 16. சூப்பர். கவிதா, 2 கேள்விக்குமே ஏடாகூடமான பதில். 2 கிளாஸ் ஜூஸ் பட் 16 பூ. வெரி வெல் பிளே. சுதா, நீங்க இந்த கேம்க்கு என்ன ட்விஸ்ட் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வரும்போதே டப்பாவா? தேங்க் யூ so much. Okay. Oh my god, this is so pretty. நீங்க பண்றீங்களா? நீங்க செஞ்சது இது. This is so beautiful. அது terracotta jewelry-னா கிளேல மேக் பண்றது. கிளேல, சோ நம்ம மண்பானைலாம் பண்ற மாதிரியே கிளேல பண்ணக்கூடிய. கிளேல பண்ணி பேக் பண்ணி அப்புறம் காய வச்சு கலர் பண்ணுவோம். பேக் பண்றது எப்படி பண்ணுவீங்க? பாட் வச்சு பண்ணுவோம். அப்படியா? கஷ்டமானது இல்லையா அது? கண்டிப்பா This பண்ணுவோம். is so beautiful. உங்களுக்கு எவ்வளவு கை தட்டாலும் பத்தாது ப்ளீஸ்.
ஓகே ஸோ உங்களுக்கு இருக்கிற 1 minute டாஸ்க் ரெடியாக இருக்கு. உங்க ஹாபிஸ் ஆப்வியஸ்லி டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங் தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இது பேஷனாக எடுங்க. ஆன்லைன்ல இதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. நல்ல ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஆண்டர்பிரினராக மாறக்கூடிய வாய்ப்பு உங்க கையிலேயே இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட், காட் பிளெஸ். அண்ட் உங்களுக்கான டாஸ்க்கும் ரெடியாக இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறது 1 minute டைம். அது குடிச்சிட்டு என்ன தண்ணின்னு சொல்லுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க அம்மாவோட தம்பியோட அம்மாவோட கணவர் உங்களுக்கு என்ன வேணும்? தாத்தா. ஓகே. உங்க சித்தியோட அக்காவோட அப்பாவோட மனைவியோட பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி வேணுமா? உங்க சித்தியோட அக்காவோட அப்பாவோட மனைவியோட பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி தான் கண்டிப்பா. ஓகே. உங்ககிட்ட இருக்கிறது கடைசி 10 வினாடிகள் மட்டுமே. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and time up. பூ கட்ட சொன்னா பூவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது ஆல்ரெடி எல்லாமே உடைஞ்சு போயிருக்கு, பூ வர மாட்டேங்குது. காம்பல குத்ததுக்கு பதிலா பூவை நடுவுல சொருகி எடுத்து ஓகே இது எண்ணிடலாமா? 17, 18 and 19. Very well done. போட்டி அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு க்ளோஸ் காம்படிஷன் கொடுத்துருக்கீங்க. அஸ்வினி ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நான் 3 பேர் உங்களுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக்கணும், என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. ரெண்டு கிளாஸ் ஜூஸ் உங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. இது என்னென்ன ஜூஸ்ன்றது எனக்கு தெரியாது, குடிச்சிட்டு சொல்லுங்க. ஊசி ரெடி, பூ ரெடி. உங்க ஹாபிஸ் என்னென்ன? நியூஸ் பேப்பர், மேகசின்ஸில் வர பசில்ஸ், இந்த மாதிரி டிவி ஷோஸ், இந்த மாதிரி கேம் ஷோஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுறது தான் என்னோட மெயின் ஹாபி. அது இல்லாமல் சிங்கிங், ட்ராயிங். ரொம்ப டிஃப்ரெண்டான ஹாபி. இந்த மாதிரி ஹாபி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பட் நைஸ், இன்ட்ரெஸ்டிங் ஹாபி. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் இதை ரொம்ப டிஃப்ரெண்டாக ஏதாவது அப்ளை பண்ணி எத்தனை போட்டிகள் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? ஒரு 4 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி. வெரி குட். ஸோ திஸ் மஸ்ட் பி ஈஸி ஃபார் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்ககிட்ட இருக்கிறது 1 minute and your time starts now. உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க அண்ணனோட மனைவியோட மாமனாரோட மனைவியோட கணவர் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு அண்ணன் வேணும். ஓகே. ரெண்டாவது கேள்வி, உங்க கணவரோட மாமனாரோட மனைவியோட மகன் உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணன் இல்லைனா தம்பி. அண்ணன் இல்லைனா தம்பி. கான்ஃபிடென்ட்ல சூப்பர். ஜூஸை பார்த்தோன்னே பூ விட்டுறது. லாஸ்ட் 20 seconds. உங்களுக்கு பூ கட்டிக்கிட்டே ஜூஸ் குடிக்க முடியாதா? ஏமா வாயில வச்சு நிற்கேன். Five, 4, 3, 2, 1 and time up. எண்ணிடலாமா இதை? Okay. 13 and 14. Very well done. உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதிகமான பூக்கள், 2 கிளாஸ் ஜூஸ் அண்ட் 2 கேள்விகளுக்கு பதில். இது எல்லாத்தையுமே சேர்த்து போடும்போது யார் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கீங்களா? 2 கேள்விக்குமே சரியான பதில் சொல்லி 2 கிளாஸ் ஜூஸுமே குடிச்சு அதிகமான பூக்களை கொத்தவங்க சுதா நீங்க தான். ஸோ நீங்க இருக்கிறது நம்பர் 1 பொசிஷன்ல. வாழ்த்துக்கள். and you get 20 points. இங்க இருக்கிற பீன் பேக், கெட்டில், வாட்ச் அண்ட் சில்க் சாரியில உங்களுக்கு என்ன வேணும்? பீம் பேக். வாங்க ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது அஸ்வினி நீங்க தான். 2 கேள்விகள்ல 1 கேள்விக்கு சரியான பதில். 16 பூ and 2 கிளாஸ் ஜூஸ் அப்படின்றதுக்காக you're at number 2 position with 15 points. இங்க இருக்கிற பரிசுகள்ல உங்களுக்கு என்ன வேணும்? கெட்டில். Congratulations. Please come and take your kettle. நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிறது முத்துமாணிக்கம் நீங்க தான். 12 flowers, 1 question கரெக்டாகவும் and 2 கிளாஸ் ஜூஸ் குடிச்சதுக்காக உங்களுக்கு நாங்க 3rd பொசிஷன் தரோம். உங்களுக்கு கிடைக்கிறது 10 மதிப்பெண்கள். and இங்க இருக்கிற சாரி அண்ட் வாட்ச்ல உங்களுக்கு என்ன வேணும்? ஹஸ்பண்டை கேட்கலான்னு. ஹஸ்பண்ட் சொல்லுங்க என்ன பிரைஸ் உங்க வைஃப்க்கு? வாட்சா சாரியா? சாரி எடுத்துக்கிட்டோம். சாரி தான்.
அண்ட் 4வது பொசிஷன்ல 2 கேள்விகளுக்கு தவறான பதில் சொல்லி அதிகமான பூக்களை கட்டி 2 கிளாஸ் ஜூஸ் முடிச்சவங்க கவிதா நீங்க தான். சோ நீங்க இருக்கிறது நம்பர் 4 பொசிஷன்ல வித் 5 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். வாட்ச் தானே வேணும் நீங்க வந்துருச்சு பாத்தீங்களா? வாங்க கவிதா, ப்ளீஸ் பிக் அப் யுவர் வாட்ச். அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும் ஹிடன் சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி கிடைக்கும். Congratulations 4 பேருக்குமே. உங்களுடைய ஸ்கோர் போர்டோட ஒரு குவிக் லுக் இப்ப பார்க்க போறோம். நம்மளுடைய 2வது ரவுண்டுக்கு நீங்க எல்லாருமே ப்ரிப்பேர்டா இருக்கீங்க தெரியுது. எல்லாருக்குமே இசை மேல ஒரு ஆசை இருக்கா? இருக்கு எல்லாருக்குமே. முத்துமணிக்கம் வந்து தலை கூட ஆட்டாம இருக்கிறதுனால அதுக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கலாமா? டிவி அதிகமா பார்த்தது இல்ல, பார்க்க மாட்டீங்க. பார்க்க மாட்டேன். பாடல்கள் கேட்பீங்களா? அந்த அளவுக்கு இல்ல, அதனால தான் இந்த ரவுண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ரொம்ப சேலஞ்சிங்காவும் இருக்க போகுது. இந்த ரவுண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இட்ஸ் டைம் for us to get to round number 2 on Adishwalakshmi. ஸ்டார்ட் மியூசிக்ல ஒரு பஸர் ரவுண்ட்ல நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. We have with us the gorgeous Bettina. A very warm welcome to the show, Bettina. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கியாமா? கேட்கணுமா இப்போ? எந்த ஊர்ல இருந்து வர செல்லம்? Which city do you belong to? Where do you come from? New York City. How long have you been in India? Chennai. I've been in India almost a year. This is my first time in Chennai, actually. Okay. And do you like Chennai? I love it. And what about the Chennai boys? Very well. Martha vaangreengalada. Behave yourself. Please say hello to all your brothers. Hi. நல்லா இருங்க தம்பிங்களா, நல்லா இருங்க. While Bettina is going to sing a song for us. Bettina வந்து headphones போட்டுக்கிட்டு ஒரு பாடலை வந்து நமக்காக ஹம் பண்ண போறாங்க. அந்த பாடலை வந்து இமிட்டேட் பண்ண போறாங்க. அந்த பாடலை வந்து நீங்க கண்டுபிடிச்ச கையோட பஸர் அழுத்த போறீங்க. பஸர் அழுத்தி உங்களுக்கு பாட்டு தெரிஞ்ச உடனே நீங்க கரெக்டா பாட்டு பாட வேண்டும். 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் தெரியும்ன்ற கதையெல்லாம் சொல்லக்கூடாது. மினிமம் 2 வரிகளாவது அந்த பாடலோட கிளியரா தெளிவா தவறு இல்லாமல் பாட வேண்டும். உங்களுக்காக இந்த ரவுண்ட்ல காத்துக்கிட்டு இருக்கும் பரிசுகள் DVD பிளேயர், அழகான நெக்லஸ் செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ரைஸ் குக்கர். இந்த 4 பரிசுகளை கண்டிப்பா 4த்தையுமே நான் வின் பண்ணோம்னா ரொம்ப ஜாக்கிரதையா கேட்டு பாடல்களை கெஸ் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, தவறானதாக இருந்தால் ஆன் த ஸ்பாட் -5 நாங்க அள்ளி கொடுத்துருவோம். அந்த ஒரு பரிசு கம்பெனிக்கு வந்து வர சேர்ந்துரும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. இந்த பாடலை நீங்க 2 வரிகள் 3 வரிகள் பாடினதுக்கு பிறகு we have with us the extremely talented சஞ்சய். ஒரு அழகான பாடல் உங்களுக்காக அழகா பாடி காட்டுவார். ஓகேங்களா? முதல்ல இவர் எவ்வளவு அழகா பாடுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால சஞ்சய், உங்கள் சார்பாக ஒரு அறிமுக பாடல் ப்ளீஸ். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் காதலை, உம்மண்ணும் சூடிய காரிகை, பின்னே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த நந்தாதே. Thank you so much சஞ்சய், அந்த அழகான பாடலுக்காக. பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் there. So ஸ்டார்ட் மியூசிக் ரெடியா இருக்கீங்களா? Okay, so let me start the music. Beautiful. Very beautiful. Very nice. அதுலயுமே ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்களே. பஸர் அடிச்சது அஸ்வினி நீங்க தானமா? கண்டுபிடிங்க பாட்டு. நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே. Is that the right song? That's the right song. Oh my God! What an amazing! Oh God! இந்த மெடிக்கல் மிராக்கிள்க்கு இவ்வளவு கை தட்டி பார்க்காதீங்க, நல்லா கை தட்டுங்கப்பா. Very well done Ashwini, very well done. On the spot உங்களுக்கு 20 points கொடுக்க போறோம். நீங்க இருக்கிற இந்த 4 பரிசுகளை உங்களுக்கு என்ன பிளாக் பண்ணலாம்?
என் ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட். ஜென்ஸ் எல்லாம் ஈஸியாக சமைக்கிற ரைஸ் குக்கர். ஜென்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் குக்கரா? நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே. அன்பே அன்பே நான் இங்கே, தேகம் எங்கே, என் ஜீவன் எங்கே. என் நதியே என் கண் முன்னே வற்றி போனாய், வான்மழையாக என்னை தேடி மண்ணில் வந்தாய். என் தாகங்கள் தீர்க்காமல் கடலில் ஏன் சேர்கிறாய்? தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்வினி, ஆன் த ஸ்பாட் 20. 3 பேரோட பஸ்ஸும் வேலை செய்தில்ல. அப்போ தயவு செய்து பெஸ்ஸாக அழுத்துங்க, பதில சொல்லுங்க. So we're good to go, Bettin, for the second number. Na 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 na. முத்துமாணிக்கம் பாடிடுங்க. அன்பே என் அன்பே உன் விழி பார்த்து இத்தனை நாளாய் தவித்தேன். வெரி நைஸ் முத்துமாணிக்கம், வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்பீக்கர்ஸ். செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள் முத்துமாணிக்கம். அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன். கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மலர்ந்தேன். கண்ணில் சுடும் வெயில் காலம், உன் நெஞ்சம் குளிர் பனி காலம், அன்பு அடைமழை காலம், இனி அருகினில் வசப்படும் சுகம் சுகம். பியூட்டிஃபுல். இன்னொரு பாடல் முடிஞ்சாச்சு. 3வது பாடலோட க்ளூ உங்களுக்காக வரப்போகுது. Betty, now we could start. சுதா எம்மாடி ஆ தாடி அட எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. சூப்பர் சுதா. எம்மா எம்மா எம்மம்மா சூப்பர்மா. வெரி வெல் டன் தி பெட்டினா, சூப்பர். கண்டிப்பா எஸ்டிஆர் ரொம்ப ஹாப்பியா இருப்பார் இந்த டைம்ல. சஞ்சய் அந்த டேய் உள்குத்து வச்சு பேசாதீங்க. சஞ்சய் அந்த பாடல் எங்களுக்காக. எம்மாடி ஆத்தாடி உன்ன எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி அட சேர்ந்து புட்டா சிவன் சிவன் ஜாதி. அரச்சம்மாவ அரப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராமன் கதைய கேட்போமா, வில்ல வளைச்சு பாப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 எம்மம்மா. வெரி நைஸ் சஞ்சய். ஒரு பவர் பேக்ட் பாட்டு வந்து நீங்க பாடுறது கூட அந்த அந்த அப்படி வருது. அது போங்க சஞ்சய்.
லாஸ்ட் சாங் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. na 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 கவிதா. Why this கொலவெரி டி டிஸ்டன்ஸில் மூணு கலரு ஒயிட்டு. சூப்பர், வெரி வெல் டன் கவிதா, தேங்க்யூ. கவிதா, உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள் அண்ட் குவைட் ஆப்வியஸ்லி டிவிடி பிளேயர் இங்கே இருக்கு, அதுதான் உங்களுக்காக பிளாக் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் தெரியல, பரவாயில்ல. ஆனால் நமக்காக நியூயார்க்லேருந்து வந்திருக்கிற பெட்டினா நமக்காக பாட போகிறாங்க. பெட்டினா, why don't you sing this song for us? Why this color very deep? Why this color very deep? Why this color very deep? 3 லைன் பாடிட்டாங்க. night color black. டைட். Why this color very deep? அதாம்மா நாங்களும் கேட்குறோம். Thank you so much, Bettina. It's been wonderful having you on the show. While he's going to sing that song for us now. Sanjay, why don't you please sing that song for us? Thank you. Why this very day? Why this very day? Rhythm correct? Why this very day? Maintain please. Why this very a day? Distanceல மூணு கலர் ஒயிட் பேக்ரவுண்ட் நைட்டு கலர் பிளாக். Why this very day? Why this very day? Thank you so much, Sanjay. கண்டிப்பாக இந்த மேடையில் as we are going into the new year சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், one of the finest singers that we've had on this show. You're an absolute pleasure every time you come. Thank you so much, Sanjay, இன்னைக்கு வந்ததுக்காக. And Bettina, thank you so much for taking time out and being with us. Wishing you both a very happy new year. Thank you. Take care, bye-bye. இந்த முறை ஸ்கோர் போர்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஒருத்தர் பேருக்கு அகேன்ஸ்டும் பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள். ஏன்னா இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஈக்குவலாகவே இருந்திருக்கு. ஸோ முத்துமாணிக்கம் உங்களுக்கு கிடைக்கிறது 20 மதிப்பெண்கள், கவிதா 20 points, சுதா 20 points and Ashwini 20 points. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகலாம். உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும் சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி கிடைக்கும். இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க கஷ்டருங்க அட உங்களை போல. Congratulations 4 பேருக்குமே. உங்களுடைய ஸ்கோர் போர்டை குவிக்காக பார்க்க போறோம். அடுத்த ரவுண்ட் திருப்பி ஒரு பஸர் ரவுண்டாக இருக்க போது, ஒரு கேம் சேஞ்சர் ரவுண்டாக இருக்க போது. தயவு செய்து காம்படிஷன் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. இந்த காம்படிஷன் ரொம்ப ஸ்பிரிட்டிவாக இருக்கணும். ஏன்னா இதுல இந்த ரவுண்டோட முடிவில் யார் ஹையஸ்ட் ஸ்கோரர் ஃபார் தி லாஸ்ட் 3 ரவுண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் மெகா பம்பர் ரவுண்ட் ஜீபூம்பா விளையாட போறாங்க. ஸோ அந்த ரவுண்டுக்கு நீங்க போய் சேரணும்னா இந்த ரவுண்ட் கண்டிப்பாக விளையாடி ஆகணும். திஸ் இஸ் த கேம் சேஞ்சர் பஸர் ரவுண்ட். அதிர்ஷ்ட லட்சுமியில ரவுண்ட் 3. வந்தாமலையில இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு 4 புதிர்கள் வரப்போகுது. ஒரு புதிருக்கும் ஒரு சில புதிர்களுக்கு வந்து 4 க்ளூஸ் இருக்கலாம், சிலதுக்கு 2 க்ளூஸ் இருக்கலாம், சிலதுக்கு 3 க்ளூஸ் இருக்கலாம். டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு கொஸ்டினும். நான் எல்லா க்ளூஸும் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பர்டிகுலர் புதிர் எடுத்துக்கும் பொழுது டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்வேன். அந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ற க்ளூ எடுத்துக்கிட்டு தான் நீங்க உங்க பஸர் அழுத்துறீங்க. சரியான பதில் தெரிந்தால் மட்டுமே. சரியான பதில் சொன்னீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கும் அந்த பரிசுகள்ல உங்களுக்கு பிடிச்ச பரிசு கொடுக்க போறோம். இந்த வாட்டி நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் ஃபுட் ப்ராசஸர், கீசர், ஆண்ட்ராய்ட் ஃபோன் அண்ட் கிரைண்டர். இந்த 4 பரிசுகள்ல பிளஸ் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா தவறான பதில் சொன்னீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் -5. முதல் புதிர் வரதுக்கு முன்னாடி தக்ஷின் முத்து மணிக்கமோடைய மகன்
அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஒரு தாய்க்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் வந்து தன் குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணும்போது. So come on Dakshin, we'll see you perform. Come on. Everybody, hello, brother of Lawrence's bad dress sucker. Moody 3. ஒரு ரொம்ப சீரியஸான ரவுண்ட என்டர்டெய்னிங்காக நமக்காக தக்ஷன் ஆரம்பிச்சு கொடுத்திருக்காரு. 4 பேரும் வந்து ஹாப்பியா இருக்கிற டைம்ல, உங்களுடைய எனர்ஜியை பில்ட் பண்ணிருக்கிற டைம்ல we're going to move on. முதல்ல நம்ம விளையாட போறது வந்தா மலை. ரெடியா இருக்கீங்களா? இப்போ வந்து உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வரப்போகுது. இதுல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட், உண்மை கிடையாது, ஆனா மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இது. ஓகேங்களா? இது எது அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல போறீங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, எப்போதும் நிமிர்ந்துதான் உட்கார வேண்டும். முதுகு வலிக்கு காரணம் மரபணு கோளாறு, அதாவது ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. உட்காரும் முறை சரியாக இருந்தாலும் கழுத்து வலி முதுகு வலியிலிருந்து தப்பிக்கலாம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது மித் அப்படின்றத உங்களுக்கு கேட்டிருக்கோம். எது பொய், எது உண்மை கிடையாது, ஆனா மக்கள் அதிகமாக சொல்றது. Your time starts now. கவிதா. செகண்ட் ஒன். கவிதா, நீங்க சொல்லிருக்கிறது பி, அதாவது இது வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டருக்காக வரதுதான் கழுத்து வலி முதுகு வலி அப்படின்றது. சரியான பதில பார்த்துடலாம் வாங்க. எப்போதும் நிமிர்ந்துதான் உட்கார வேண்டும் என்பதுதான் சரியான பதில். தட் இஸ் a myth. அது உண்மை கிடையாது. கவிதா, சாரி தேர், உங்களுக்கு -5 கிடைக்குது. பட் உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கழுத்து வலி வராம முதுகுவலி வராத வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வந்துருச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். நமக்காக வாலனி ஜெல் எப்பவுமே இருக்கு டு கிவ் அஸ் இன்ஸ்டன்ட் ரிலீஃப். டாக்டர்ஸ் ரெக்கமெண்டட் நம்பர் 1 பிராண்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வாலனி தான். அண்ட் எல்லா பிராண்ட்ஸை விட மிக சிறந்த ஒரு பிராண்டாக இருக்கிறது தான் நம்மளுடைய வாலனி ஜெல். ஸோ யூ கேன் யூஸ் தட் முதுகு வலியில் கழுத்து வலி இருந்தால். ஓகே, வந்தாமலையில் 2வது புதிர் இதோ இந்த ஸ்க்ரீனில். ஓகே, இல்லை ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா? வாழலை ஒன்று வந்து தலை லெஃப்ட் சைடில் இருக்குது, இன்னொன்று தலை ரைட் சைடில் இருக்குது. இது சரியானது எது? அதாவது வாழலை எப்படி நம்ம போடணும் அப்படின்றது தான் கேள்வி. Your time starts now. முத்துமாணிக்கம், நீங்க தான். ஆப்ஷன் ஏ தான் சொல்றீங்க கரெக்டானதுன்னு. ஓகே, அஸ்வினி நீங்களும் பஜர் அழுத்துனீங்க. ஏன், என்ன காரணம் தெரியுமா? இந்த கையில தான் நம்ம சாதம் பிசைஞ்சு சாப்பிடுவோம். ரைட் ஹேண்ட் தான் பயன்படுத்துறோம். ஸோ அந்த சைடு அகலமா இருக்கிறப்போ பிசைஞ்சு சாப்பிடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சயின்டிஃபிக் சிம்பிள் ரீசனிங் கொடுத்துருக்கீங்க. ஓகே, எது கரெக்டான பதில் பார்த்துடலாமா? ஏ என்பது சரியான பதில். and that's a brilliant reasoning. அதுக்காக முத்துமாணிக்கம் உங்களுக்கு கிடைக்கிறது on the spot 20 points. நீங்க இருக்கிற பரிசுகள்ல உங்களுக்கு என்ன வேணும்? மிக்ஸினா ஃபுட் ப்ராசஸர் சரிங்களா? ஸோ ஃபுட் ப்ராசஸர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிற முத்துமாணிக்கம், வாழ்த்துக்கள். அடுத்த புதிருக்கு போகலாமா? டேய், டிவியில் யாரை கேட்டு பேட்டி கொடுத்த? நானா கொடுக்கலையே, அவங்க கேட்டாங்க கொடுத்தேன். காசு கேட்டிருப்பாங்களே? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். 10,000 ரூபா இந்த வவுச்சர். இதை ஏன்ட்ட கொடுக்குற? கம்பெனி செலவெல்லாம் நீ தானே மெயின்டைன் பண்ற. என்னது கம்பெனி செலவா? ஏன்டா பேட்டி பேனது கட் அவுட்னு செலவு பண்ண நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறோம். எல்லாத்துக்கும் விளம்பரம் தேவை. 2 ரூபா ப்ராடக்ட்டுக்கு 4 ரூபாய்க்கு விளம்பரம் செஞ்சு 8 ரூபாய்க்கு வைக்கணும். அதுதான் மார்க்கெட்டிங். ஏன் இடத்துக்கு அது தேவையில்லப்பா. 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து பரோட்டா சூரி நமக்கு தெரியும். இந்த சைடுல உட்கார்ந்து இருந்தது யாரு? Your time starts now. Amazing. ஒரு ரொம்ப பிரபல நடிகருடைய பேரன் and பிரபல நடிகருடைய மகன். சுதா, நீங்க தான் பஜர் அழுத்துனீங்க. முதல்ல யாரு? விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு எந்த திரைப்படம்? படம் தெரியல. டேய், டிவியில் யாரை கேட்டு பேட்டி கொடுத்த? நானா கொடுக்கலையே, அவங்க கேட்டாங்க கொடுத்தேன். காசு கேட்டிருப்பாங்களே? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். 10,000 ரூபா இந்த வவுச்சர். இதை ஏன்ட்ட கொடுக்குற? கம்பெனி செலவெல்லாம் நீ தானே மெயின்டைன் பண்ற. என்னது கம்பெனி செலவா? ஏன்டா பேட்டி பேனது கட் அவுட்னு செலவு பண்ண நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறோம். எல்லாத்துக்கும் விளம்பரம் தேவை. 2 ரூபா ப்ராடக்ட்டுக்கு 4 ரூபாய்க்கு விளம்பரம் செஞ்சு 8 ரூபாய்க்கு வைக்கணும். அதுதான் மார்க்கெட்டிங். ஏன் இடத்துக்கு அது தேவையில்லப்பா. விக்ரம் பிரபு என்பது சரியான பதில். சுதா, வாழ்த்துக்கள். வெரி வெல் டன். சுதா, உங்களுக்கு கிடைக்கிறது on the spot 20 points. and இங்க இருக்கிற prizes கிரைண்டர், கீசர் and ஆண்ட்ராய்ட் போன்ல உங்களுக்கு என்ன வேணும்? கீசர். ஓகே, சோ சுதா, வெரி வெல் டன் தேர். நீங்க கீசர் ஆசைப்பட்டிருக்கீங்க, உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வந்தாமலையின் கடைசி புதிர் இப்போ இந்த ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். ஏன்னா நல்லா இருக்கல, ஆத்துல எல்லாரும் நல்லா இருக்காளா, நாங்க பகவான் புண்ணியத்துல சேமமா இருக்கோம் அப்படின்றத
நார்மல் சுத்தமான தமிழ்ல சொல்ல போறீங்க. Your time starts. பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கு இந்த குரூப். Your time starts now. அஸ்வினி, you got it first there. சொல்லுங்க அஸ்வினி. என்னங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நாங்கள் கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கோம். பட் சுத்தமான தமிழ்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்போமா? எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்களா? ஓகே, ஸோ பார்த்துடலாம் அஸ்வினி ஆன்சர் கரெக்டானு. என்னங்க நன்றாக இருக்கிறீர்களா? வீட்டில் எல்லோரும் நலமா? நாங்கள் கடவுள் புண்ணியத்தில் நலமாக இருக்கிறோம். வெரி குட் தேர். சுத்தமான தமிழ்னாலும் அங்க வந்துட்டீங்க. வெரி வெல் டன் அஸ்வினி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு கிடைக்கிறது 20 மதிப்பெண்கள். நீங்க இருக்கிற கிரைண்டர் அண்ட் ஆண்ட்ராய்ட் போன்ல உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்ட்ராய்ட் போன் உங்களுக்காக பிளாக் பண்றோம். கம்பெனிக்கு கிரைண்டர் சொந்தம். இந்த ரவுண்டோடைய முடிவில் உங்களுடைய கிஃப்ட்ஸ் எடுத்துக்க போறீங்க. முத்துமாணிக்கம், சுதா அண்ட் அஸ்வினி, நீங்க 3 பேருமே 20 பாயிண்ட்ஸ்ல ஈக்குவலாக இருக்கீங்க. கவிதா சாரி -5 வாங்கியிருக்கீங்க. கலக்கலாம், மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகலாம். வெல்கம் வெல்கம், உங்க அறிவும் திறமை மழை கொடுக்கும். இந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். இந்த ரவுண்ட் ரொம்ப சிறப்பாக விளையாடி இருக்கீங்க. 3 பேர் வந்து 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஈக்குவல் காம்படிஷன் கொடுத்து, கவிதா நீங்க மட்டும்தான் ஒரு -5ல மிஸ் ஆயிடுச்சு. பட் நாட் பேட் அட் ஆல். ஒருத்தருமே ரொம்ப சிறப்பாக விளையாடி இருக்கீங்க. இப்போ உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். இந்த டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்த்ததுக்கு பிறகுதான் அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்கிறவங்க யாரோ அவங்க ஜி பூம்பா அப்படின்னு நம்மளுடைய மெகா பம்பர் ரவுண்ட் விளையாட போறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்த்துடலாமா? நம்பர் 4 பொசிஷன்ல இருக்கிறது கவிதா, நீங்க தான். யூ கெட் 20 பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் 4 பொசிஷன்ல இருக்கீங்க. என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க? டிவிடி பிளேயர், வாட்ச். டிவிடி பிளேயர் அண்ட் வாட்ச் வின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ so much. Thank you. தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது முத்துமாணிக்கம் with 50 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா விளையாடுனீங்க, ரொம்ப சாமிங்கா விளையாடுனீங்க. பட் இன்னியோட ஷோ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லணும்னா உங்களுடைய பையன் தக்ஷன் தான். ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணாரு. தேங்க் யூ so much for that. என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க? ஃபுட் ப்ராசஸர், சில்க் சாரி அண்ட் தென் ஸ்பீக்கர். Very well done and thank you so much for being today. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது அஸ்வினி, நீங்க தான் with 55 பாயிண்ட்ஸ். வெரி வெல் பிளேட் அண்ட் ரொம்ப காமா கம்போஸ்டா இந்த காம்படிஷன்ல ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க? ஃபோன், ரைஸ் குக்கர் அண்ட் கெட்டில். Congratulations and thank you so much for being on the show today. And உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய குட்டி அர்ஜுனுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து உங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்ததுக்காக. And therefore number 1 பொசிஷன்ல இன்னியோடைய எபிசோடியோடைய அதிர்ஷ்ட லக்ஷ்மி மெகா பம்பர் ரவுண்ட் யார் விளையாட போறாங்கன்னா the very pretty gorgeous சுதா, நீங்க தான். Congratulations. நீங்க இருக்கிறது நம்பர் 1 பொசிஷன்ல with 60 பாயிண்ட்ஸ். என்னெல்லாம் பிரைசஸ் வின் பண்ணிருக்கீங்க? பீம் பேக், நெக்லஸ் செட், கீசர். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இத்தனை பரிசுகள் வின் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, வேற என்ன இமோஷன்ஸ் இந்த டைம்ல என்னெல்லாம் யோசிக்கிறீங்க? நான் தனியா வீட்டுக்குன்னு எதுவும் செஞ்சது இல்ல. இப்படி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறது நல்லா இருக்கு. So proud of you Sudha. All the best. அடுத்தபடியாக நீங்க விளையாட போறது நம்மளுடைய மெகா பம்பர் ரவுண்ட் ஜி பூம்பா. சுதா, இங்க இருக்கிறது 4 பாக்ஸஸ். இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளேயுமே ஒரு க்ளூ இருக்கு. இந்த 4 க்ளூ நீங்க ஒன்னா சேர்த்ததுக்கு பிறகுதான் அந்த மெகா பம்பர் பரிசு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 4 க்ளூ ஒன்னா சேர்த்த உடனே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் ஆயிடும். ஓகே, பட் அந்த 4 பாக்ஸை நீங்க ஓப்பன் பண்ணணும்னா இங்க இருக்கிற 7 சாவிகள் தான் நீங்க யூஸ் பண்ணி, ஏதோ 4 தான் இங்க மேட்ச் ஆக போகுது. பட் உங்ககிட்ட இருக்கிறது 1 மினிட் தான். ஸோ 4 சாவி, எது சரியான சாவி எது தவறான சாவின்னு எனக்கு தெரியாது. 4 சாவிகள் எடுக்க போறீங்க, 4 பாக்ஸ் ஓப்பன் பண்ண போறீங்க, 4 க்ளூ எடுக்க போறீங்க. க்ளூவை ஒன்னா சேர்த்து அந்த மேஜிக்கல் 4 வேர்ட்ஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த டப்பா ஓப்பன் ஆயிடும். ஆல் தி வெரி பெஸ்ட் சுதா. இந்த தருணத்துல உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆல் தி பெஸ்ட். பா, இம்பார்ட்டன்ட் திங். சார், ஏதாவது ஸ்ட்ராட்டஜி, பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி? 7 சாவி இருக்கு, 4 டப்பா தான் இருக்கு. இது எப்படி மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நத்திங், ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை. 4 அந்த 7ல எதனா ஒரு 4 சாவி தான் திறக்க போகுது. இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்க போகுது? எப்படி சார்? என்னால நம்பவே முடியல சார். இங்கி பிங்கி பாங்கி தான். இங்கி பிங்கி பாங்கி, அதுல யாரு டாங்கி? அதை பத்தி நம்ம பேச வேணாம் சார். ஆல் தி வெரி பெஸ்ட் சுதா. காட் பிளஸ் யூ. இது நீங்க வின் பண்ணதா எங்களுடைய வாழ்த்துக்கள். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ.
5, 4, 3, 2, 1 and time up. சுதா வந்து இதை விட ஸ்லோவா நீங்க செஞ்சிருக்கவே முடியாது. ஓ சாரி டாக்டர். என்னால் நம்ப முடியாத விஷயம் என்ன தெரியுமா, 7 சாவி இருந்தது, ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாம இங்கி பிங்கி போட்டே ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கரெக்டா ஓபன் ஆயிடுச்சு, செகண்ட் பாக்ஸ் கரெக்டா ஓபன் ஆயிடுச்சு, தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாக்ஸ் வந்து கொஞ்சம் தடுமாற்றம். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கூட இருந்தது. பட் நீங்க வந்து என்னனாதா அப்படின்ற மாதிரி பண்ணதுன்னா நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். ஃபாஸ்டாமா கோயில நடக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த 4 க்ளூமே வந்துருச்சு. எஸ், கரெக்டா பாத்துட்டீங்களா? எனக்கு அவ்வளோ கரெக்டாக தெரியல. கரெக்டா தெரியலீங்களா? ஸோ 4 க்ளூ உங்க கைக்கு வந்துமே உங்களுக்கு தெரியல. பட் இப்போ பார்த்து இப்போ புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் இந்த ஷோ ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் சொல்வேன், எதிலும் புதுமை, எதிலும் புதுமை, அதுவே எங்கள் பெருமையா. மெதுவா சொல்லலாம், என்ன அவசரம், இப்பதானே ஷோ முடிய போகுது. எங்கள் எதுவில் அது சுதாமா, அவசரம் அப்படின்றது இந்த மாதிரி கேம் ஷோல கண்டிப்பாக தேவை. நீங்க சாந்த ஸ்வரூபினி, பொறுமை ஸ்வரூபினியா இருக்கீங்க. பட் இந்த ரவுண்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. பட் யூ ஸ்டில் ஆர் தி வின்னர் ஆஃப் திஸ் என்டையர் எபிசோட். வெரி வெரி வெல் பிளேட் சுதா. எக்கச்சக்கமான பரிசுகள் வாங்கியிருக்கீங்க. அண்ட் இவ்வளவு டஃப்பான ஒரு விஷயத்தை கூட அசால்ட் ராணி மாதிரி பண்ணிருக்கீங்க. வெரி வெல் டன். Thank you ma'am. உங்களுடைய ஸ்லோ மூவ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால நீங்க எந்த மெகா பம்பர் பரிசு மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? Yes ma'am. So let's all say this together. Zee boom ba. வாஷிங் மிஷின், an automatic washing machine மிஸ் பண்ணிருக்கீங்க. சுதா, so proud of you. ரொம்ப சிறப்பா விளையாடிருக்கீங்க. மத்த கண்டெஸ்டன்ட்ஸ் வந்துருங்க ப்ளீஸ். அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க. கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. உங்களுக்காக ஏக்கச்சக்கமான போட்டிகள், பரிசுகள் and அதிர்ஷ்டலட்சுமி டைட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு அழகான எபிசோட்ல இன்னும் 4 அதிர்ஷ்டலட்சுமிகள் கூட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அர்ச்சனா சிங். நன்றி, வணக்கம். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி powered by Volini and Cons. See you tomorrow. Bye bye. வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா ஏய் உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 என்ன பாரு.